ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்பியோட பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லி சில ஃப்ரெண்ட்ஸுங்க நம்மக்கிட்ட வந்து ரொம்ப வீடியோ போட சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தம்பியோட பர்த்டே பார்த்திங்கன்னா நவம்பர் 4 அன்னைக்கு நாங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும். அது நாங்கள் எங்கே பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் எங்களோட வீட்டில் வந்து பண்ணலை. நாங்கள் இந்த டைம், அதாவது லாஸ்ட் டைம் வந்து தம்பி பர்த்டே வந்து எங்களால் ஒரு பீஸ் கேக்கு கூட எங்களால் வெட்ட முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சு. பட் நாங்கள் இந்த வருஷம் பர்த்டே செலிப்ரேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக, அப்படின்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு இது வரைக்குமே தெரியாது அங்கே இப்படி ஒரு ஆசிரமம் இருக்குது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் தம்பியோட பர்த்டே அப்போ தம்பிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு. அந்த டைமில் வந்து நாங்கள் எதையுமே வந்து பண்ணலை. சரி, நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருத்தவங்க கோயிலில் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் நாங்கள் இந்த பர்த்டேக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். ஆனால் நாங்கள் பர்த்டேக்கு முன்னாடி 1 வீக் வந்து அந்த ஆசிரமத்துக்கு போனோம். எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அந்த ஆசிரமத்துக்கு போனோம் 1 வீக் முன்னாடி. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு கேக்கும் பிரியாணியும் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்கள்லாம் வந்து எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க. பட் அங்கேருந்து எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி நாள் வந்து யாரோ பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்து நான்வெஜ் போட்டிருக்காங்க. அதனால் வந்து குழந்தைங்க வந்து 2-3 நாள் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வெஜ்ஜையே வந்து சமைச்சு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் சரின்னு சொல்லி வெஜ்ஜையே சமைச்சு கொடுக்கறதுக்காக நாங்கள் வீட்டிலையே வந்து வெஜ் பிரியாணி வந்து செஞ்சோம். நானும் என்னோடய பெரிய அண்ணாவும் தான் நாங்கள் வந்து செஞ்சோம். பட் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் ஏதாவது குறை சொல்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சோம். பட் ஆனால் வந்து பிரியாணி வந்து குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி காரமாகவும் இல்லாமல் ரொம்ப சப்பையாகவும் இல்லாமல் மீடியமாக இருந்துச்சு. நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, என்னோடய பையன் பர்த்டே வந்து தீபாவளி டைமில் வந்தது. ஆனால் நம்ம வந்து வீட்டில் வந்து தீபாவளியை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் ஆனால் நல்லாவே வந்து தம்பி பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணணும். அங்கே எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எங்களுக்கு வந்து இந்த பர்த்டே வந்து எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பர்த்டேவாக இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து இனிமேல் என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா, வருஷம் தம்பி பர்த்டே அப்போ அங்கே வந்து இதே மாதிரி வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வந்து அங்கே இருக்க குழந்தைங்கள பார்க்கும்போது ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் குழந்தைங்கள முடிச்ச அளவுக்கு பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. பொண்ணுங்க அதிகமாக இருக்க வீட்டில் இருந்து கூட கொண்டு வந்து அங்கே சேர்த்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து குழந்தைய வளர்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழந்தைய பெற்றுக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆசிரமத்தில் குழந்தைங்கள விட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா எனக்கு அந்த டைம் பார்க்கும்போது தம்பி செலிப்ரேஷன் வந்து சந்தோஷமாக இருக்குதுங்கிறத விட அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது அந்த குழந்தைங்க வந்து நமக்கும் அம்மா அப்பா இருந்திருந்தால் இப்படி வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏங்குவாங்கன்னு நான் வந்து அங்கே இருக்க வந்து டீச்சர்ஸ் அண்ட் சார்கிட்ட வந்து கேட்டேன். அவங்க வந்து சொன்னாங்க, அவங்க அந்த மாதிரி வந்து மைண்டில் வந்து வைக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து எங்களுக்காக இதை வந்து இங்கே வந்து பண்ணுங்கள், அப்படி வந்து அவங்க நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனாலும் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு பர்த்டேக்கும் தம்பி இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க குழந்தைங்கள்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நான் வந்து அடுத்த பர்த்டேக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போய் கேக்கு வெட்டினதை, அங்கே போய் நாங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணினதை வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் நாங்கள் ஸ்டேட்டஸாக வச்சுருந்தோம். பட் வாட்ஸ்அப்பில் வச்சு ஸ்டேட்டஸாக வச்சுருந்த எல்லோரும் வந்து, அதாவது ஒரு 50% பர்சனாவது வந்து என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கேட்டாங்க, இந்த ஆசிரமம் எங்கே இருக்குது, எந்த இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னோடய நேட்டிவ் பார்த்திங்கன்னா கண்ணனூர் தான். கண்ணனூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. கரட்டாம்பட்டி அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து, அதாவது திருச்சி ரோட்டில் கரட்டாம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளார தான் வந்து இலுப்பூர்னு சொல்லி ஒரு ஊர்லேருந்து கொஞ்சம் அவுட்டரில் வந்து அந்த ஆசிரமம் இருக்குது. பட் நாங்கள் கொஞ்சம் ஈவினிங் 6:30க்கு மேலே தான் போனோம்.
பட் ஆனால் நாங்கள் போன டைம் வந்து பயங்கர மழை சீசன் வேறு, கரண்ட்டு வேறு இல்லை. பட் இருந்தாலும் வந்து நாங்கள் கரெக்டாக அந்த இடத்த ரீச் பண்ணி போயிட்டோம். நாங்கள் லாஸ்ட் 1 வீக் போகிறப்ப வந்து டேயில் போனோம். அதனால் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிக்கல. ஆனாலும் வந்து அங்கே இருக்க டீச்சர்ஸ் அண்டு சாருக்கு வந்து நான் ரொம்பவே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ குழந்தைங்களையும் அவங்க ரெடி பண்ணி அவங்க பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் அனுப்புகிறாங்க. இருந்தாலும் அது அவ்வளோ அதாவது ஒரு 65-70 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 65-70 குழந்தைங்களையும் வந்து பராமரிக்கிறதுக்கு ப்ராப்பராக ஆள் இருக்காங்களோ இல்லையோ, பட் ஆனால் நம்மளோட குழந்தைய நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு நமக்கு ஒரு நாள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது அந்த டைமுக்கு எந்திரிக்கணும், சமைக்கணும், பிடிக்கணும், எல்லாமே பண்ணணும். அதே மாதிரியே அங்கே இருக்கிறவங்க வந்து அந்த 70 குழந்தையும் ரெடி பண்ணணுங்கும்போது அவங்களுக்கு ஒரு வந்து எப்படி சொல்கிறது, பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லணும். அவ்வளோ பேத்தையும் அவங்க கரெக்டாக ப்ராப்பராக எழுப்பி கரெக்டாக டைமுக்கு சாப்பாடு கொடுத்து டைமுக்கு வந்து அவங்கள ஸ்கூலுக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் வெரி வெரி தேங்க்யூன்னு தான் சொல்லணும். பட் நான் வந்து மிடில் கிளாஸ் பொண்ணு தான். பட் இருந்தாலும் என்னால் என்ன முடியுதோ நான் வந்து கண்டிப்பாக அந்த ஆசிரமத்துக்கு இதுக்கப்புறம் பண்ணலான் இருக்கேன். ஆசிரமத்தோட அட்ரஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, நீங்கள் துறையூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம வந்து நம்ம வீட்டில் பர்த்டே அப்போ அதாவது நல்லா இருக்க சொந்த பந்தத்தை கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போட்டு உங்களுக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது. அதே வந்து நம்ம அதே சாப்பாடை வந்து இல்லாத குழந்தைங்களுக்கு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம நல்லா இருக்கோமோ இல்லையோ நம்ம பிள்ளைங்க நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு தம்பி பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி ஐடியா அப்படின்றத வந்து அம்மா அப்பா கிட்ட நான் ஷேர் பண்ணவே இல்லை. ஆனால் வந்து அப்பா வந்து நாங்கள் ஏதோ சமைச்சு ஏதோ கோயிலுக்கு ஏதோ சாப்பாடு கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து அப்பா வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அப்பா வந்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஃபோர்ஸ் பண்ணி எங்கள் அப்பாவை வந்து கூப்பிட்டதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா அங்கே போய் பார்த்துட்டு அங்கே நடந்ததெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அப்பா ரிட்டன் காரில் வரையில் என்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா, உனக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தார் அவரோட செல்லில். அது எல்லாமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சது கிடையாது. என் பையனுக்காக ஃபஸ்ட் டைம் வாழ்த்துக்கள் போட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து நாங்கள் காரில் வரும்போது எல்லாருமே வந்து அப்பாவோட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாருமே கால் பண்ணி கேட்டாங்க, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு அந்த ஒரு மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வந்து அப்பா வந்து ரொம்பவே ஆச்சரியமாக எங்களை வந்து பார்த்தாங்க. ஆனால் வந்து எனக்கு அது வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு.